கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உணவருந்திக் கொண்டிருந்த ஹோட்டலில் உணவில் கரப்பாம்பூச்சி கிடப்பதாக தம்பதியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பிரபல பிரியாணி கடையில் சாப்பிட்டதில் அவருக்கு நிறைய பேருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரபல ஹோட்டலின் பிரியாணியால் கரப்பாம்பூச்சி கிடந்தது குறித்து பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். 10 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில். பொய்யாமொழி, என்ன நடந்தது? விரிவா சொல்லலாம். வணக்கம் கோபால். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வண்டிக்கேட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரபல பிரியாணி கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில நேற்று பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. 10க்கும் மேற்பட்டோர். அதில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி இருந்ததை கண்டு கடை ஊழியர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்பொழுது அவரது மனைவிக்கு கர்ப்பிணியா இருக்கிற காரணத்துக்கு உடனடியாக அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சேர்க்கப்பட்டு மேலும் 4 பேருக்கு 4 சிறுவர்கள் உட்பட 10 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் நேற்று இரவு வீடு திரும்பின நிலையில கர்ப்பிணி பெண்ணுக்கு மட்டும் தற்பொழுது சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. பிரபல பிரியாணி கடையில் கரப்பான் பூச்சி கிடந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், நன்றி பொய்யாமொழி, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.